Hello viewers, welcome Sayira Agmal Puriki. இன்னைக்கு நம்ம வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்ல நான் வந்து செஞ்சிருக்கிறேன். இது பசங்க பெரியவங்க எல்லாமே வந்து விருப்பமா சாப்பிடுவாங்க. இது வந்து ரொட்டியோட பரோட்டாவோட ரொம்பவே நல்ல காம்பினேஷனா இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட நல்லா இருக்கும். எப்படி செய்யலாம்னு வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வெஜ் குருமாக்கு இப்போ என்ன இன்கிரிடியன்ட் பார்க்கலாம். நான் வந்து எடுத்துருந்தேன் கசகசா. இதுக்கு வந்து பப்பி சீடுன்னு சொல்றாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நான் வெதவெதப்பான தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூனு துருவின தேங்காய் பூ, ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா மையை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பட்டை, 2 பே லீஃப், 2 ஏலக்காய், 2 லவங்கு கொஞ்ச நேரம் பொரியட்டும். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூனு சோம்பு எடுத்துருந்தேன். இதுவும் பொரியட்டும். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்பவே மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். 4லேருந்து 5 பச்சை மிளகா, அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கங்க. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். அதிகமாக வந்து ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை. இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இதில் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டிருக்கேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து இதுக்கு வதக்கலாம். இப்போ நம்ம பவுடர் மசாலா போட போகிறோம். அடுப்புக்கு சிம்மில் வச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இது கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து வதக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்குங்க. நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருந்தேன். இதுக்கு வந்து ரொம்பவே வந்து பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு இதுக்கு வந்து வதக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. பாருங்கள், தக்காளி நல்லாவே வந்து மேஷ் ஆகிடுச்சு. கொஞ்சம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அது வந்து நம்ம வெஜிடபிள் கூட வேக வைக்கக்குள்ளே வெந்துடும். அதுவும் நான் வந்து வெஜிடபிள் எடுத்துருந்தேன். 100 கிராம் பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் க்யூப் ஆட்டம். உருளைக்கிழங்கு 100 கிராம், 100 கிராம் காலிஃப்ளவர் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். 100 கிராம் கேரட், அதுவும் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணக்குள்ளே ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இந்த வெஜிடபிள் கூடயே வந்து வேகணும். பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வதக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டோம். தேவையான அளவு இந்த வெஜிடபிளுக்கு உப்பு போட்டுக்கலாம். மதியம் உப்பு போட்டுருந்தோம், பார்த்து போடுங்க. நான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். அதிகமாக தண்ணி இதில் போடக்கூடாது. இந்த வெஜிடபிள் வேகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிளில் வந்து நான் வந்து அதிகமாக தண்ணி போடலை. இந்த கிளாஸால் நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி தான் போட்டேன். அதனால் இதில் கிரேவியும் இல்லை. இந்த வெஜிடபிள் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது இருந்துச்சு இல்லைங்களா, முந்திரி தேங்காய் கசகசாயெல்லாம் போட்டு அதனுடைய விழுது தான் இது. மிக்சியில் அலசின தண்ணி. இப்போ இதுக்கு வந்து நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதுக்கு வதக்கலாம். இந்த விழுதோடு சேர்த்து கொஞ்சமாக வந்து இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு 1/4 லிட்டரு மில்க் எடுத்திருந்தேன். இது வந்து நல்லாவே வந்து காய வச்ச மில்க்கு. இது போட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து இதுக்கு வந்து வேக வைக்கலாம். இதுக்கு வந்து மூடி போடாமல் நம்ம வந்து கிட்ட இருந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இதில் மில்க் போட்டு செய்யக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டலில் இப்படி தான் செய்கிறாங்க. நார்மலாக நம்ம வந்து வெஜ் குருமா செய்யக்குள்ள பால்லாம் சேர்க்கறதில்ல.
ஆனால் நம்ம இந்த மாதிரி பால் சேர்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கடைசியாக நம்ம வந்து கரம் மசாலா போட்டு சேர்த்துக்கலாம். இந்த லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க பார்த்துங்க. பிரியாணி மசாலாவுக்கு தான் சொல்கிறாங்க. கொஞ்சமாக வந்து இதில் வந்து நம்ம கரியாண்டர் லீஃபும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம், வேக வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி கடைசியாக போடக்குள்ள ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து 4 பேர் வந்து இது வந்து சாப்பிட முடியும். வெஜ் குருமா ரொம்பவே வந்து டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தியோட ரொட்டியோட ரொம்பவே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி லைக் பண்ணிங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.